ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நான் ஒரு பதிவுகளுக்கும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த பதிவுகளுக்கு நேயருக்கு ஒரு பதிவு, நமக்கு ஒரு பதிவு அப்படின்ற மாதிரி பாரபட்சமே இல்லாம குடுத்துட்ருக்கோம் சார். அதில ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, சார் நீங்க ராசிகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறத பத்தி பேசுனீங்க. நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறத பத்தி பேசுனீங்க. அதில இப்போ ஒரு ஜாதகம் ராசி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல நட்சத்திரம் நல்லா வலுவா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்ற பட்சத்தில அது எப்படிப்பட்ட வாழ்க்கைய அமைக்கும்? எங்களுக்கு உதாரணத்தோட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில பிறந்திருக்கிறாங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 24/6 இந்த மாதிரி ஏதோ ஒரு வருஷத்தில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும்? அப்படின்றத சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க சார். பதில் சார். ஏற்கனவே 2 எபிசோடு அதுதான் ஆமா. குடுத்தோம். 2 ராசி குடுத்தோம். திருப்பி 3வது ராசிக்கு என்ன குடுக்க போறோம், நீங்க கேட்ட மாரி கும்பம், சதயம். ம். அதான் முதல்ல சொன்ன மாரி ராசியும் பார்க்கணும், நட்சத்திரத்த பார்க்கணும், கூட எண்களையும் பார்க்கணும். இந்த எண்களையும் ராசி, நட்சத்திரத்த பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த கனெக்டிவிட்டி இருந்ததுனா தான், அந்த கனெக்டிவிட்டி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு போய் கனெக்ட் ஆகும். ம். அது பார்த்தீங்கன்னா, இப்போ கும்பராசி, இவங்க சதய நட்சத்திரம் இருக்குது. இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க, எதுலேயும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் மாதிரி பிடிவாதமாக இருப்பாங்க. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, கிவ் அண்ட் டேக் பாலிசி கண்டிப்பாக இருக்காது. யாருக்கு? சதய நட்சத்திரத்திற்கு. ம். எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தனிமையை விரும்புவாங்க. அவங்க கூட்டு குடும்பத்தை ரொம்ப அங்கீகரிக்க மாட்டாங்க. அதனால தான் சில பெண்கள் சதய நட்சத்திரம் கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இதுதான் காரணம்னாக்கா, அவங்களுக்கு எல்லாத்தையும் மற்றவோட கனெக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க தனியாக இருக்கணும் தான் விருப்பப்படுவாங்க. தனி கொடுத்துன்னு சொல்கிறீங்கன்னா எப்படினாலும் வச்சுக்கிறீங்க, எல்லாம் ஒன்று தான். அதை தான் விருப்பப்படுவாங்க. அது பெண்களுக்கு. ஆண்களுக்கும் அதை தான் விரும்புவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசப்படும். என்டையர்லி மாற்றங்கள்லாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். 2வது இந்த ராசிக்கு பார்த்திங்கனாக்கா, முதல்ல சொன்ன மாதிரி ஆனால் ஏதாவது ஒரு ஆர்ட் அவங்க கையில் இருக்கும். கலை சம்மந்தப்பட்டது இருப்பாங்க. ஏதாவது ஒரு இதை கையில் வச்சுக்கிட்டு அதில் அவங்க ஃபேமஸ் ஆக ஆசைப்படுவாங்க, ஆயிடுவாங்க. ஆசைப்படுறது மட்டும் இல்லை, அதை நிறைவேற்றி பண்ணிடுவாங்க. ஆனால் எதுலேயும் விடாப்பிடியாக இருந்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி சதயத்துக்கு உண்டு. அப்படியே அவிட்டத்துக்கு வாங்க. அதே கும்பம் அவிட்டத்துக்கு. அவிட்டம் எப்படி இருப்பாங்க? சதயத்துக்கு என்னென்னலாம் இருக்கோ அப்படியே உங்களுக்கு இருக்கிறா போல் இருக்கும், ஆனால் எதுவும் இல்லை. அப்படின்னாட்டதுக்கு பிடிவாத குணம்லாம் கிடையாது. ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருப்பாங்க, கிவ் அண்ட் டேக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சதயத்துக்கு இந்த ஒரு காரணத்தாலே பர்சனல் லைஃபோட டிஸ்டர்ப் ஆகும். காரணம் அந்த விடாப்பிடியாக நிற்கிறது, இப்போ எந்த ஒரு மனுஷனுக்குமே லைஃப்பில் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கணும், விட்டு கொடுக்குறது இருக்கணும். ஒரு கிராமத்தில், ரொம்ப கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ விட்டு கொடுக்கறதுனால யார் கெட்டு போக போகிறா? ஒன்றும் கிடையாது. அவங்ககிட்ட கிடையாது. அதனால் பர்சனல் லைஃப்பில் கூட டிஸ்டர்ப் ஆகும். இதில் சதயத்துக்கு, அதே கும்பராசி அவிட்டத்துக்கு அதெல்லாம் ஆகவே ஆகாது. அப்போ ஏன்னாக்கா இவங்க விட்டு கொடுப்பாங்க. 2வது இவங்க தனிமையில் விரும்ப மாட்டாங்க, கூட்டு தான் விரும்புவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சில பேர் கும்பராசி சதயத்துக்கு இது இருக்கும், அவிட்டம் அதெல்லாம் கிடையாது. கூட்டு குடும்பம்னாலும் ஓகேன்றுவாங்க. ராசியே ஒன்று கொடுத்தா கூட நட்சத்திரத்தை மாற்றி விடுது. அப்படியே நம்பரை உள்ளே கொடுக்கணும். நீங்கள் தான் சொன்னீங்க, நம்பர் சொல்லுங்கள். உள்ள நம்பர் இப்போ கொண்டு வரும். இதே நம்பர் 9ஆம் தேதி பிறந்திருக்கு. அதாவது சதயத்துக்கு என்ன ஆக்டிவிட்டி இருக்கோ அப்படியே அந்த நம்பரும் உள்ளே கனெக்ட் ஆகும்போது அதே மாதிரி தான் இருப்பாங்க, மாற்றிக்கவே மாட்டாங்க. சரி, கும்பராசி சதய நட்சத்திரம், பிறந்த தேதி 11, அப்படியே உள்ட்டா. என்ன உள்ட்டாங்க? அப்படியே ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடுவாங்க. எதையும் விட்டு கொடுத்து ஒரு போயிடுவாங்க. தேதி எல்லாத்தையுமே இப்படி மாத்திட்டே இருக்குமா சார்? தலைகீழ மாத்துதே சார். இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம், அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம். ஆமாம், இது இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எண்டு, இது எக்ஸ்ட்ரீம் இந்த எண்டு. அப்படியே ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருப்பாங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அந்த விடாப்பிடிலாம் அப்படி கிடையாது. தங்களுக்கு புகழ் வேணுன்றதெல்லாம் வந்தால் எடுத்துப்பாங்க, அதுக்காக இப்போ அலைய மாட்டாங்க, விட்டு கொடுத்துருவாங்க. வரும்போது வரட்டும்ன்ட்டு அதெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. அதில் அப்படியே குவைட் ஆப்போசிட்டு. சரி, அப்படி சொல்லிட்டீங்க. நாங்கள் இப்போ இப்படி வரோம். கும்பராசி சதய நட்சத்திரம், நாங்கள் பிறந்தது 24ஆம் தேதி. இப்போ எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம்? அப்படியே தான் இருக்கும். நம்பர் மாறும்போது லைஃப் மாறும்.
என்ன மாறுது, கும்பராசிக்கு சதய நட்சத்திரத்துக்கு முதல்ல என்னென்ன சொன்னோம் ஆக்டிவிட்டீஸ் 24 பிறந்தாலும் அப்படியே இருக்கும். சரி 24 வேண்டாங்க, 23 சொல்லுங்கள். இப்போ ஒன்றும் ஆகாது. அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக. குவைட் ஆப்போசிட்னா என்னது, ஃபேமிலி பர்சனல் லைஃப்பில் டிஸ்டர்ப் ஆகாது, விட்டு கொடுத்து போயிடுவாங்க. எந்த தொந்தரவும் இவங்க கொடுக்க மாட்டாங்க, மற்றவங்க கொடுத்தாலும் ஏற்றுப்பாங்க. கூட்டு குடும்பத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தனிமையெல்லாம் விரும்ப மாட்டாங்க. என்னங்க அப்போ அதுக்கு இப்போ அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இருக்கிறோம், இந்த ராசி இந்த நட்சத்திரம் இப்படி தான் இருப்பாங்கன்னு பொதுவாக சொல்லப்பட்டது ஜாதகத்தில். நம்பர் மாறும்போது அப்படியே டோட்டலாகவே மாறி போயிடுது. அது அக்யூரேட்டாக நம்மளால சொல்ல முடியுது. அக்யூரேட் அது அதுக்கு தான் நம்பர் தான் உள்ளே கனெக்ட் ஆகுது. சரி, இப்போ நாங்கள் இப்படியே சொல்லிகிட்டே போகிறீங்க. இப்போ வேறு இவங்களை என்ன தான் பண்ணலாம்? அடுத்து பூரட்டாதிக்கு வரும். 3 இருக்கு இல்லையா? பூரட்டாதி என்ன சொல்லுது? தனிமை. அதே மாதிரி தான். அவிட்டம் எப்படி இருக்கோ அதே தான். தனிமையை விரும்ப மாட்டாங்க, கூட்டு தான். எல்லாம் ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. யாருக்கிட்டேயும் தான் ஃபேமிலி மாதிரி தான், அடுத்தவங்ககிட்ட பழகுனா கூட தான் ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் இவங்ககிட்ட. நிறைய பூரட்டாதியில் நிறைய இருக்கும், ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் பாதிக்காது. இப்படிலாம் மாறுது பாருங்கள். ஆமாம், அதே நேரத்தில் நம்பர் இப்படி போடுவோம். இதே நம்பர் இவங்களுக்கு 26ஆம் தேதி நல்லா பாருங்கள். கும்பம், கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் 26ஆம் தேதி இப்போ பாதிக்குது. கண்டிப்பாக பர்சனல் லைஃப்பில் பாதிக்கும். ஹெல்பிங் டெண்டன்சின்னு இருந்தால் கூட அது பர்சனல் லைஃப்லேயும் பாதிக்குது. அப்போது ரெண்டுமே வந்து நமக்கு தேவைப்படுது. வெறும் ராசி நட்சத்திரம் சொல்லிவிட்டு நம்ம அதிலேருந்து விடுபற்ற முடியாது, அதுலேருந்து வெளியே வந்துட முடியாது. நம்பரும் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா தான் அது வேலை செய்யும். அப்போ ஃபுல் பவர் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கு தான் இருக்குது. இது 50 அது 50. அல்டிமேட்டாக எதுக்கு பவர் அதிகம்னா நம்பருக்கு தான் கடைசியில். ஏன்னா அத்தக்கு மொத்தத்தையும் அப்படியே ஃபுல்லாக டோட்டலாகவே மாற்றி விட்டுருது. ஆமாம், ஒரு நம்பரை வந்து சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற பலன்கள் எல்லாமே வந்து நம்பர் சேர்ந்ததுக்கு பிறகு மொத்தமாக மாறுது அப்படின்றப்போ அங்கே வந்து அல்டிமேட் பவராக இருக்கிறது நம்பர் தானே. அதை தான் நானும் சொல்கிறேன். ஸோ அப்போ மொத்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது, சரிங்க கும்பன்றது நல்ல ராசியான ஒன்று. ஆனால் என்ன ஒன்று, கும்பராசியில் நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் கோவில் கட்டலான்னு ரொம்ப முயற்சி பண்ணுறோன்னு அப்படின்வாங்க. சில பேர் சொல்லுவாங்க, முடியவே முடியாது. இல்லைங்க, அவிட்ட நட்சத்திரம் புரட்டாதினோட சதயத்துக்கு முடியாது சொல்கிறது, தொடவே முடியாது. அதனால் சில ஜாதகத்தில் சொல்லுவோம், கும்பம்னா வந்தவே கும்பம்னா எது, அந்த கோயிலேருந்து இது வருங்களே இந்த கும்பம் மாதிரி, அதுதானே கும்பகலசம். கலசம் வருது இல்லையா, கும்பகலசம். அப்போ அது கோயிலுக்கு கனெக்டிவிட்டி தானே, செய்யலாமே அப்படிம்பாங்க. வராது, அது செய்யவும் கூடாது, உங்களுக்கு வரவும் வராது. ஸோ ஆனால் உங்களுக்கு எது கனெக்டிவிட்டியான சமாச்சாரம்னாக்கா அம்பாள் தான். அம்பாளை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அம்பாள் வழிபாடை கையில் எப்பவுமே வச்சுக்கிறீங்க. அம்பாள் வழிபாடு கூடயே அப்புறம் நம்பரை மாற்றிக்கிறீங்க, அதை ஃபார்மல் நியூமராலஜி பேர் மாற்றிக்கிறீங்க. ஸோ ராசி நட்சத்திரம் எண்கள் 3 கனெக்ட் பண்ணி விட்டுரும். இந்த ஃபார்மல் நியூமராலஜியோட வேலையே 3த்தையும் ஒரு சேர வச்சிரும். 3 தனித்தனியாக இருக்கும்போது தான் பிரச்சனை வருது. ஒன்று சேர்த்து விட்டாக்கா லைஃபையே எல்லா இடத்துலையும் அது ஒன்றா கனெக்ட் பண்ணி விட்டுரும். லைஃபும் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடும், நீங்களும் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இது நீங்கள் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இதை வச்சு நகர்த்திட்டு இருக்கலாம். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக சார். ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப்பை வாழ்கிறதுக்கு ஈஸியான ஒரு சொல்யூஷன் கொடுத்ததுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கும் போது, கண்டிப்பாக வந்து இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த தேதியில் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி கவனமாக இருக்கணும், எப்படி லைஃப்பை வாழ்வீங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.